மார்க்கெட்டில் வர வேஸ்ட்டை வந்து மொத்தமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டால் கம்போஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகுறதுக்காண்டி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி செட்டில் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல அப்படியே செட்டில் பண்ணி மொத்தமாக அப்படியே தான் டம்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படியே போட்டோம்னா கம்போஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்கும். அதில் வந்து வர அந்த பயோ என்சைம்லாம் உள்ளே இருக்கிறதுனால ஸ்மெல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஈகெல்லாம் நிறைய நீங்களே பார்க்கலாம், நிறைய ஈகெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ இது இல்லாமல் பண்ணணும்னா நம்ம லேயராக மிக்ஸ் பண்ணி போடணும். இது ப்ராசஸ் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த காய்கறி வேஸ்ட் மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டோம்னா அடுத்த லேயர் வந்து தென்னைநார் கழுவி போடணும். அதுக்கடுத்து வந்து நம்ம பயோ என்சைம் போடணும். அது மாதிரி லேயராக போட்டால் மட்டும்தான் இது கம்போஸ்ட் ஆகும். அடுத்து வந்து இது டோட்டலாக கம்போஸ்ட் ஆகணும்னா 40 days ஆகும். அப்போ நம்ம வந்து 20 daysக்கு அப்புறம் வந்து இதை ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் கீழே இருக்கிற மக்காத குப்பைகள் வந்து பக்கம் மேலே வரும், மக்காத கீழே போகும். அந்த ப்ராசஸ் ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உரமாக வந்து அந்த 40 to 45 daysக்கு நம்ம உரமாக எடுக்க முடியும். இவங்க டம்பனி இப்படியே போட்டுக்கோன்னா இது 3 months ஆனாலும் இது உரமாக மாறாது. கீழே இருக்கிறது மட்டும்தான் இருக்கும், மேலே இருக்கிறது உரமாக மாறாமல் அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே மறுபடியும் வந்து நம்ம அப்படியே போட்டு தான் முடியும் தவிர உரமாக எடுக்கவே முடியாது, ஹார்வெஸ்ட் பண்ணவே முடியாது. அது பண்ணணும்னா ப்ராப்பராக வந்து அந்த லேயராக வந்து ஒவ்வொரு லேயருக்கும் ப்ராசஸ் பண்ணணும். 25 days கழிச்சு அதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த ப்ராசஸ் ரெகுலர் நடந்தால் மட்டும்தான் இது உரமாக எடுக்க முடியும். நம்ம இல்லைன்னா டம்ப் பண்ணி தொட்டி நிறையா வச்சிருக்க முடியும், பார்க்குறது அவ்வளோதான், உரமாக மாற்ற முடியாது. ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கம்போஸ்ட் வந்து வெறும் வேஸ்ட் மட்டும் வச்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பயோ என்சைம் வச்சு இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து இது ஃபுல்லாக போடுறோம். நம்ம சரி பயோ என்சைம் ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாக வந்து தொட்டி ஃபுல்லாக ஒரு லேயர் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் ஒரு லேயர் போடுறோம் வேஸ்ட். இது மாதிரி ப்ராசஸ் வந்து 1 by 1 போடணும். ஃபர்ஸ்ட் வந்து பயோ என்சைம் வந்து ஃபுல்லாக போடணும், தொட்டி ஃபுல்லாக போடணும். ஒரு பார்ட் போட்டு இது வரைக்கும் போட்டுருக்கோம். போதும். இது நம்ம போடுறதுல வந்து இது பயோ என்சைம் இல்லை, இதுல வந்து பாக்டீரியாவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக வந்து 60-90 நாள் கம்போஸ்ட் ஆகிறது வந்து 30 நாள் இது கம்போஸ்டாக மாற்றி கொடுத்துருங்க நம்மளுக்கு. அந்த பயோ என்சைம் இதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. அப்போ இதோட முடிச்சு கொடுத்துருங்க. ஒரு கால் அடுத்த லேயர் வேஸ்ட் போட்டுருவோம். உள்ள வச்சிருக்கோம் அப்படியே பார்த்து இப்போ நம்ம போடுறது வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து வர காய்கறி வேஸ்ட்டை டேரெக்டாக அப்படியே போடாமல் அது வந்து மிக்சரில் போட்டு அரைச்சி சின்ன சின்ன பீஸாக போடுறோம். ஏன்னா அப்படியே போட்டோம்னா அது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு இந்த டைம் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ நம்ம அரைச்சி போடும்போது வந்து அதோட டியூரேஷன் வந்து நம்ம கம்மி பண்ணுறது கம்மி தான். அப்படியே போட்டோம்னா 90 நாள் ஆகுதுன்னா அரைச்சி போட்டோம்னா அதில் 15 days நம்ம வந்து 60 days நம்ம கம்மி பண்ணிடலாம். அதில் இந்த பயோ என்சைம் போடும்போது இன்னும் வந்து 30 daysலேயே நம்ம கம்போஸ்ட்டாக நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அது சுத்தமான கார்வெஸ்ட் தான் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்போஸ்ட் சிலது மக்கும் சிலது மக்காது. இந்த பயோ என்சைம் போடும்போது சீக்கிரமா எல்லாமே கம்போஸ்ட் ஆகிடும். இப்போ பிரிச்சு கொடுக்குறவங்க வந்து எப்படி கொடுக்கணும்? பிரிச்சு கொடுக்குறவங்க வந்து அந்த காய்கறி வேஸ்ட்டு அந்த காய்கறி வேஸ்ட் தனியாகவும் பிளாஸ்டிக் தனியாகவும் பிரித்து கொடுக்கணும். எந்த ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட இதுக்குள்ள வரக்கூடாது. அந்த சின்ன துண்டு பேப்பர் வந்தாலும் அது சின்ன சின்ன பீஸாக ஆகி மறுபடியும் அது நமக்கு தான் வந்து சேரும். நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டிலேருந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் வராதுன்னு நினைக்கிற வேஸ்ட் அது மறுபடியும் நம்ம ஏதோ ஒரு வழியில் வந்து நம்மளை தான் வந்து சேரும். அது நீங்கள் சாப்பிட்ற காய்கறிகளாக இருக்கட்டும், சாப்பிட்ற அரிசிகளாக இருக்கட்டும், இப்போ எல்லா இதுலேயுமே ஃபுட்டில் வந்து ஒரு சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து உள்ள மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நோய்கள் எந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? இந்த மாதிரி கலக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் மிக்ஸ் பண்ணுறதுனால வந்து நிறையா கேன்சர் உருவாகுது. அது எரிக்கும் போது உருவாகுறத விட நம்ம எரிக்கும் போது சுவாசிக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கேன்சர் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டேரெக்டாக நம்ம சாப்பாட்டுக்குள்ளே நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நம்ம இதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லேயே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம பிளட்டு கூட சேர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பூமியை வந்து பால்படுத்தியிருக்கோம். அவ்வளோ பிளாஸ்டிக் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நினைக்கிறோம் அது அங்கே வெளியில் போயிடுச்சுன்னா அது நம்ம உடம்புக்குள்ள தான் பிளாஸ்டிக் கொண்டு வந்து மறுபடியும் இயற்கையே நம்மளுக்கு கொடுத்துரும். நீ என்ன கொடுத்தியோ அது நீயே வச்சுக்கன்னு சொல்லுது. அதான் இயற்கையோட நேச்சுரலே நம்ம நினைக்கிறோம். அடுத்த லேயர் வந்து பயோ என்சைம் போட்டுருவோம். இது செகண்ட் லேயர் போடுறோம். இது மாதிரி ஒவ்வொரு லேயரும் வேஸ்ட் வித் பயோ என்சைம் அது மாதிரி வந்து ஒவ்வொரு லேயராக நம்ம போட்டே இருந்தோம்னா ஈஸியாக வந்து கம்போஸ்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். போட்டோ போட்டுருங்க ஐயா, அங்கே பாருங்க. MCC சென்டர்
இது வனமீட்பு பூங்கா கோயம்புத்தூர் கார்பரேஷனோடது. இதை நம்ம வந்து இப்போ ஏன் இந்த மாதிரி என்ஜிஓஸ் எல்லாரும் சப்போர்ட்டோட வந்திருக்கோம் அப்படின்னா, இது ஒரு மாடல் எம்சிசியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். எல்லாரும் எல்லாத்தோட சப்போர்ட்டோட இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்கு. அதுக்கான முதல் முயற்சி தான் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். இந்த கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து இங்க வந்து இந்த உரமாக்குற முறைகளில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். மெயினாக வந்து உரத்தில் வந்து மூல நுண்ணுயிர் பயன்படுத்தி பண்ணுற அந்த கான்செப்டுக்கு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மற்ற எம்சிசிக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு மாடலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எல்லாத்தோட இலக்கு. நன்றி. வணக்கம். வளம் மீட்பு மையம் சொல்லிட்டு டவுன் ஹாலில் இருக்கிற இந்த உரம் உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம வந்து பால் கவர், எண்ணெய் கவர், அப்புறம் பிஸ்கட் கவர் இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தனியாக எரியும் போது அது வந்து இந்த காய்கறி கழிவுகளோட போயிட்டு மக்கி மறுபடியும் வந்து அது விவசாய நிலத்துக்கு போகும்போது கேன்சர் உள்ளிட்ட மிகப்பெரிய நோய்கள் வர்றதுக்கு இது ரொம்ப. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த காய்கறி கழிவுகளை கொண்டு வரும்போது அதுல இந்த பிளாஸ்டிக் கவர்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுல இருந்து எடுத்து போடுறது வந்து இந்த காய்கறி கழிவுகளோட சேர்ந்து வருது. இந்த மாதிரி போடும்போது இது மக்காது, அந்த காய்கறி கழிவுகள் மக்கும். அப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து இது ஏற்புடையதாக இருக்காது. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து சரியான இடத்துல பிளாஸ்டிக்கையும் சரியான இடத்துல காய்கறி கழிவுகளையும் தயவு செஞ்சு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கார்பரேஷனில் வந்து டவுன் ஹால் பக்கத்தில் வந்து ஒரு உரமீட்பு பூங்கா இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த வார்டு நியர்பை ஏரியா இருக்கிற வார்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டும் மார்க்கெட்டில் வர காய்கறி வேஸ்ட்டும் உரமாக மாத்திர இடம் இந்த இடம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம உற்பத்தி பண்ணுற பிளாஸ்டிக்கும் மிக்ஸ் பண்ணி வருது. நம்ம நினைக்கிற சாதாரண சின்ன சின்ன பிளாஸ்டிக் தான், சாக்லேட் பேப்பரு, பிளாஸ்டிக்கில் வந்து ஆயில் பேப்பரை கட் பண்ணால் அந்த சின்ன துண்டு பேப்பரு, ஒரு பிஸ்கெட்டை வந்து ஒரே மொத்தமாக 2 டபுளாக கிழிச்சிடும் அந்த பேஸ்ட் பேப்பரை, அது எல்லாமே இங்கே மிக்ஸ் பண்ணி வருது. நம்ம நினைக்கிற சாதாரண துண்டு பேப்பர் தான் இருந்தால் அந்த துண்டு பேப்பர் இங்கே என்ன ஆகுதுன்னா காய்கறி வேஸ்ட் கூட சேர்ந்து வருது. அதை அப்படியே அரைக்கும் போது இன்னும் மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறுது. அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் உரத்தை கூட மிக்ஸ் ஆகுது. அது உரத்து கூட மக்கும் போது இன்னும் கொஞ்சம் மைக்ரோ துண்டாகுது. அது அப்படியே நாளைக்கு வரும்போது நம்ம நினைக்கிறோம் அந்த பிளாஸ்டிக் அப்படியே போயிடும். எங்கே கடைசியில் சுற்றி எங்கே வரும்னா உற்பத்தி எங்கே ஆகுச்சோ அங்கே தான் வருது. அந்த பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறது யாருன்னா நாம தான் அதை வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் கூட சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகுது. காய்கறி கூட மிக்ஸ் ஆகுது, சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகுது. மறுபடியும் நம்ம கூட அது சர்க்குலேஷன் போயிட்டே தான் இருக்க தவிர அதோட ரீசைக்கிளோட ப்ராசஸ் வந்து முடியவே முடியாது. அப்போ அது என்னன்னா ப்ராப்பராக வந்து நம்ம ரீசைக்கிளுக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி காய்கறி வேஸ்ட் தனியாகவும் பிளாஸ்டிக் வேஸ்ட் தனியாகவும் தனித்தனியாக பிரித்து அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணுமோ அங்கே போய் ரீசைக்கிளுக்கு அனுப்பணுமோ தவிர அதை ஒரு பேப்பர் 2 பேப்பர் நினச்சி நம்ம காய்கறி வேஸ்ட்டு கூட போடக்கூடாது. போட்டால் அது நம்மளே தான் வந்து சேர்ந்து அடையும். வினை விதைச்சவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, திணை விதைச்சவன் திணை அறுப்பா அப்படின்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. இதை விதைச்சவங்க யாருன்னா நாம தான். அதோட பலனும் வந்து நாம தான் அனுபவிக்க போகிறோம். அதனால் இப்போ இருந்து நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கணும். அருமை.